அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம 6th NCERT ஹிஸ்டரி NCERT பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் போய் பாத்துருங்க. ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் சாப்டர் NCERT தேர்ட் சாப்டர் அவர் பாஸ்ட்ல இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஆல்ரெடி 2 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நியோலித்திக் சைட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கியாலஜிக்கல் சைட் மெக்ரா. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம செகண்ட் லெசன்ல வந்து நம்ம அந்த ஃபுட்ஸ் அண்ட் கிரைன்ஸ் ரிமைன்ஸ்லாம் எந்தெந்த பிளேசஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல வந்து நான் ஒரு மேப் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அந்த மேப்பை கண்டிப்பா பாருங்க. பிகாஸ் அந்த மேப் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய வரும். பிகாஸ் அதுல வந்துட்டு பாலியோலித்திக் சைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நியோலித்திக் சைட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி பாலியோலித்திக் சைட்ஸும் நியோலித்திக் சைட்ஸ் மெசியோலித்திக் சைட்ஸ் வந்துட்டு அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து மெக்ரா. ஸோ மெக்ரா இஸ் அ நியோலித்திக் சைட். So it is one of the important Neolithic site. So அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இப்போ எடுத்திருக்கோம். So consider the following with respect to archaeological site Megra. So Megra was located in a desert area near Khyber Pass. The houses built were of square or rectangular shape, having compartments. And third statement is there were no evidence of burial rites done in Megra. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 2 years or 3 years ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் என்னென்ன பண்ணுவாங்கன்றத சொல்லிடுறேன். இதான் மெயின் என்னென்ன தப்பு பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்சுவல் பேஸ்ட் கொஸ்டின். இதுல எந்த ஒரு சான்ஸ் நீங்க எடுக்கக்கூடாது. ஸோ மெக்ரா மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தட் வில் பி பார்டரிங் த பாகிஸ்தான் அண்ட் ஈரான். ஸோ அப்படி இருக்கும்போது மெக்ரான்றதை பார்க்கும்போது அந்த டெசர்ட் ஏரியா நியர் கைபர் பாஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம தப்பா தான் நம்ம சூஸ் பண்றதுக்கான ஐ மீன் அந்த ஏரியாவை தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த ஹவுசஸ் பில்ட் வேர் ஆஃப் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப் ஹேவிங் கம்பார்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் பியூர்லி ஃபேக்சுவல். ஸோ நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஹவுசஸ் எப்படி பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ஆப்ஷன் வந்து நீங்க எடுக்கவே முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் there is no evidence of burial rites done in the Megra. So this is also the same. ஸோ மோஸ்ட்லி பரியல் சைட்ஸ் வந்து நீங்க வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல பார்த்திருப்பீங்க. பட் பாலியோலித்திக் நியோலித்திக் சைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பரியல் சைட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றது வந்து நீங்க படிச்சிருந்தா மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு தப்பு பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆன்சர் பார்ப்போம். தென் we will again see the explanation பார்ப்போம். அதுக்கப்புறம் we will see the answer. ஸோ இதுல இப்போ பிக்சர் பாருங்க. ஸோ மெக்ரா பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்ரா வந்து இட்ஸ் அ ஃபெர்டைல் பிளான். ஸோ ஃபெர்டைல் பிளான் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அதிகமா இருக்கும் நியர் போலான் பாஸ். And it is one of the important routes near the Pakistan Iran. So Iran border பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இதுல இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸோட போன்ஸ் ரிமைன்ஸுமே இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. லைக் டியர், பிக், அதுக்கப்புறம் ஷீப், கோட், கேட்டில்ஸ் எல்லாமே இதுல வந்துரும் பாருங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ இங்கதான் வந்துட்டு பார்லி, நம்ம பார்லி கஞ்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பார்லி, வீட் இதெல்லாம் வந்து இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணப்பட்ட சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பார்க்க வேண்டியது அந்த பிக்சர் பாருங்க. ஸோ அதுல வீடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லா வீடுமே வந்துட்டு ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் நீங்க அப்படியே ஹரப்பன் சிவிலைசேஷன்ல யோசிச்சு பாருங்க எப்படி ஆர்கிடெக்சர் அங்க பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ அப்படிதான் நீங்க ஹிஸ்டரியை படிக்கணும். ஸோ ஒவ்வொரு பீரியட்லயுமே வந்துட்டு எப்படி வீடு கட்டி இருந்தாங்க, அவங்க ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு. ஸோ தட் யூ கேன் கவர் த கல்ச்சுரல் பார்ட் ஆல்சோ. ஸோ நீங்க ஹிஸ்டரி படிக்கும் போது கல்ச்சுரல் பார்ட்டையும் கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க படிக்கணும். ஸோ தென் வந்துட்டு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ பீப்புள் ஹாவ் பரீடு. ஸோ அவங்க வந்து டெத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பரியல் ஐ மீன் புதைக்கும் போதே வந்துட்டு அரிசி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து வச்சுதான் வந்துட்டு அவங்க வந்து அந்த பரியல் ரைட்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ லைக் கோட்ஸ் எல்லாம் பாருங்க. கோட்ஸ் அதாவது ஆடெல்லாம் வந்து சேர்த்து வச்சு வந்து அவங்க வந்து புதைச்சாங்க. பிகாஸ் வாட் தே பிலீவ் இஸ் அந்த கோட் வந்து அடுத்த வேர்ல்டு அவங்க இன்னொரு வேர்ல்டுக்கு போகும்போது அது வந்து இட் வில் சர்வ் அஸ் அ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஸோ இதுதான் மெக்ரா பத்திய இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சாதான் இந்த கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். நான் இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மெக்ரா வாஸ் லொகேட்டட் இன் அ டெசர்ட் ஏரியா. நவ் இட் இஸ் லொகேட்டட் இன் அ ஃபெர்டைல் ஏரியா நியர் போலான் பாஸ். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க மேப் பார்க்கும்போது மெக்ரா அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது அது பாகிஸ்தான் பார்டர்ல அந்த கைபர் போலான் பாஸ் பார்டர்ல இருக்கனால ஸோ அந்த கொஸ்டின் வந்து இது கரெக்டா இருக்கும். மேபி இந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி கரெக்டா இருக்கும். நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கரெக்ட்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே முடிஞ்சு இந்த கொஸ்டின். அவனால அடுத்த ஆன்சரே வந்து என்ன நீங்க பண்ணாலுமே வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவல் பேஸ்ட் கரெக்டா நீங்க தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க ஆன்சர் வந்து நீங்க கிளிக் பண்ணணும். So next வந்து பாருங்க, this next statement is the houses were of square or rectangular shape. Yes, it is of square or rectangular shape. So இது வந்து correct statement.
ஸோ அந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, there were no evidence of burial rites done in Megra. இது தப்பு. பிகாஸ் there were, நம்ம பார்த்தோம், அவங்க கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு இறந்த உடலோட பிரேதத்தோட வந்துட்டு அவங்க வந்து வச்சு புதைச்சாங்க. ஸோ வாட் they have done is they believe that there is a next world. ஸோ அடுத்த ஒரு உலகம் இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் நினைச்சாங்க. ஸோ அதுக்காக ஃபுட்ஸ் இதெல்லாம் வச்சு கரெக்டாக burial rites எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ there is evidence that burial rites has been done. ஸோ the third statement கரெக்ட். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி, ஸோ 2 only is the correct. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். ஜஸ்ட் ஒரு ரீடிங் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஒரு ரிவிஸ் பண்றீங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த டைமென்ஷன்ல திங்க் பண்ணி அதை படிங்க. பிகாஸ் நான் எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஐ ட்ரை டு பிரிங் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இன் ஹிஸ்ட்ரி வித் திஸ் டைமென்ஷன். இந்த மாதிரி டைமென்ஷன் உங்களுக்கு கொண்டு வர நான் ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் டூ கமெண்ட். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. See you in the next video.